வரி பகிர்வு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய அந்த கருத்துகள் சர்ச்சையான நிலையில் அதற்கு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி உடனே அவர் எதிர்வினையாற்றியிருந்தார். அது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவு ஒன்றை விட்டிருந்தார். வரி பகிர்வு தொடர்பான மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சால் ஒரு விவாதம் கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் பேசியது என்ன, அதனை தற்போது பார்க்கலாம். ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல. ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா, நீங்க நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூர் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை. அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான். இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக. இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டிருப்போம். மத்திய அரசின் 2025-26 பட்ஜெட் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுபோன்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசியிருப்பது தற்பொழுது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அவர் என்ன பேசினார், அதனுடைய கருப்பொருள் என்னவாக இருந்தது, இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசு இவர்களுக்கு இடையிலான இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில தமிழகம் அதிக வரி செலுத்துகிறது, எங்களுக்கான நிதியை கொடுங்க, பல்வேறு திட்டங்கள் வாயிலாக வர வேண்டிய நிதி இன்னுமே வரல, ஆனா நாங்க இவ்வளவு வரி செலுத்துறோம் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்பிக்களும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனா நிதி அமைச்சரின் இது போன்ற ஒரு வாதம் தற்பொழுது பொதுவெளியில எப்படி பார்க்கப்படுகிறது? முதல்ல அவருடைய உரையின் சாராம்சம் என்னவாக இருந்தது? கௌதமி வணக்கம். தமிழக அரசு தொடர்ச்சியாக மத்திய அரசிடம் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை ஒதுக்குவதில்லை. இந்தியாவிலேயே வரியை அதிகமாக செலுத்தக்கூடிய முதல் 3 மாநிலங்களில் தமிழக அரசு இருக்கின்றது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில்லை. எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு போதுமான நிதி இல்லை என்று மெட்ரோ உள்ளிட்ட பல விஷயங்களை தமிழக அரசு சுட்டிக்காட்டுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விரிவான பதிலை அளித்திருந்தார். சென்னையிலே நடைபெற்ற அந்த பட்ஜெட் தொடர்பான விளக்க கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். அதில் அவர் பேசிய சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய வகையில் அமைந்திருந்ததாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. எனவே அது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏளனம் செய்வதைத்தான் இத்தனை காலமாக எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் தமிழ் மக்களை பழித்தவர்களின் நிலை என்ன என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும், தமிழுக்காக எங்களது உரிமைக்காக போராடுவது உங்களுக்கு ஏளனமாக தெரிகிறதா என்ற வகையிலும் அவர் பேசியிருந்தார். அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசினார் என்றால், அதாவது நமக்கு இந்திய அளவில், அதாவது தமிழகத்தில் எடுத்து பார்க்கும்போது 2 மாவட்டங்கள் அதிகமான வரி வருவாயை கொடுக்கிறது. கோயம்புத்தூரும் சென்னையும் அதிகமான வரி வருவாய் கொடுக்கிறது. எனவே மிக குறைவாக வரி வருவாய் கொடுக்கக்கூடிய பல மாவட்டங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு அரியலூர் அதிக அளவில் வரி வருவாய் கொடுக்கவில்லை என எடுத்துக்கொண்டால், அரியலூருக்கு ஏன் நாம் அதிகமான திட்டங்களை செய்ய வேண்டும், கோவில்பட்டிக்கு ஏன் நாம் நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தால் அது எப்படி முரணாக இருக்குமோ அது போன்ற ஒரு முரணான கேள்விதான் இது. தமிழ்நாடு அதிகமாக நிதி கொடுக்கிறது, உத்தரப்பிரதேசம் பீகாரும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற ரீதியில் இவர்களுடைய கருத்து இருக்கிறது என்று அவர் பேசியிருந்தார். எனவே அவர் பேசிய விதமும் பயன்படுத்திய சில வார்த்தைகளும் தமிழ் மக்களை காயப்படுத்தக்கூடிய வகையில், ஏளனம் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக கனிமொழி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது, தமிழ்நாட்டில் செய்வதற்கு இன்னும் எத்தனையோ பல திட்டங்கள் இருக்கிறது என்றாலும் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என நம்மை திமுக அரசு திசை மாற்றுகிறார்கள் என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்களுக்கு
எவ்வளவு நிதி இதுவரை ஒதுக்கி இருக்கிறது என ஒரு பெரிய பட்டியலையே வாசித்தார். எனவே இது திமுக வெர்சஸ் பாஜக என்ற அந்த ஒரு வார்த்தை போர் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது. ராஜேஷ், தொடர்ச்சியாக இந்த மும்மொழி கொள்கையாகட்டும், நமக்கு புதிய கல்விக் கொள்கையின் திட்டத்திற்கு கீழாக வர வேண்டிய நிதி வராமல் இருப்பதாகட்டும், அதாவது ஒரு மாநிலத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்குவது இரண்டாவது பட்சம், ஆனால் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்புல கேட்கப்படும் பொழுது அதற்கு இந்த பதில் முன்வைக்கப்படுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பொதுவாக அரசியல் வட்டாரத்தில் இந்த கருத்திற்கு என்ன எதிர்வலை எழுந்திருக்கிறது? அதாவது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் அவர்கள் சொல்வது என்னவென்றால், பாஜக இங்கு எந்த தேர்தலிலும் வெற்றியை பெறுவதில்லை, அதனால் மாற்றாந்தாய் போக்குடன் தான் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டை பார்க்கிறது. தங்களுக்கு அதிகமான வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அண்ணா அவர்கள் சொன்ன கூற்று இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக பல விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். சமீபத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், புதிய மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் கல்லூரியாக இருக்கட்டும், இது போன்ற திட்டங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக நிதி ஒதுக்குகிறார்கள்? நாம் பலமுறை கெஞ்சி கூத்தாடியும் கூட போதுமான நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் SSA திட்டத்திற்கு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய 2152 கோடி அதனை விடுவிக்க மறுக்கிறார்கள். நீங்கள் மும்மொழி கொள்கையை கட்டாயம் ஏற்க வேண்டும் என்று நம்மை வற்புறுத்துகிறார்கள். எப்படி ஒரு மொழியை நம் மீது திணிக்க முடியும்? நாம் இருமொழி கொள்கையை படித்தே நல்ல சிறந்த மாநிலமாக இருக்கின்றோம். தமிழர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லாத நாடுகளே இல்லை என்ற அளவுக்கு தமிழர்கள் ஆங்கிலத்தையும் தமிழையும் மட்டுமே படித்து முன்னேறி இருக்கிறார்கள். நாம் எதற்காக தேவையில்லாமல் இந்தியை படிக்க வேண்டும்? தேவை என்ற பட்சத்தில் படிக்கலாம், அதை யாரும் தடுக்கவில்லை என்ற கூற்றுக்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் மத்திய அரசு, குறிப்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்தார். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு இதுவரை என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறது, ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதே போல பிரதமருடைய உஜ்வாலா திட்டம், நெடுஞ்சாலைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களை இணைப்பதற்கான பல நெடுஞ்சாலைகள் புதிதாக போடுவதற்கான எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2014 பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்தே இந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறது ஒவ்வொரு துறை வாரியாக அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டார்.